பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். $295 தொகுதிகளில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மல்லிகா கார்கே செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி 295க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்று கார்கே நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் உண்மையை கூற வேண்டும் என்றும் கார்கே கூறியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்ட விதம் குறித்து இந்த கூட்டணி ஆலோசனையில் விவாதித்தோம் என்றும் கார்கே தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் எனவும் ஆலோசனைக்கு பின் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கார்கே தெரிவித்திருக்கிறார். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதி, 295க்கும் மேற்பட்ட இடங்களை கண்டிப்பாக வெல்லும் என்றும் கார்கே தெரிவித்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்ட விதம் குறித்து ஆலோசனையில் விவாதித்தோம் என்றும் கார்கே தெரிவித்தார். நம்முடன் பேசுவதற்காக பத்திரிகையாளர் தராசி ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்கள் சந்திப்பில் 295க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றும் என்று உறுதியாக தெரிவித்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு சாத்தியம்? சாத்தியம்தான். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு கட்சியுமே ஒவ்வொரு இடத்திலும் அது ஓட்டு சதவீதம் எவ்வளவு கூடுது என்பதை வைத்து ஒரு கணக்கு உண்டு. உதாரணமா 1984 இந்திரா காந்தி மரணம், ராஜீவ் காந்தி பிறகு 404 சீட்டு காங்கிரஸ். ஆனா 89ல வெறும் 9% தான் குறைஞ்சது, 197 ஆயிடுச்சு, பாதி குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி 2009ல 28.5% காங்கிரஸ் ஓட்டு வங்கி 200க்கு மேல எடுத்திருந்தாங்க. 2014ல 19.5, ஜஸ்ட் ஒரு 9% தான். ஆனா வெறும் 44 சீட்டு தான் வந்துச்சு. சதவீதம் குறைஞ்சா 100 தொகுதி மாறுது. இந்திய தேர்தல்கள் எல்லாமே இப்படித்தான். பிஜேபி அதே தான். 2014 282 சீட்டு, 2019 வெறும் 3% 4% தான் கூடுது. சீட்டு பெருசா கூடல. அப்போ ஒரு கட்சி தேர்தலில் நின்ன பிறகு அந்த ஒவ்வொரு கட்ட தேர்தலுக்கு பிறகும் சர்வே எடுக்கும் போது நமக்கு 10% கூடுதலாக கிடைக்கும். இப்படியான ஒரு கணக்கு உண்டு. கூறுகிறார்கள். இது போக பெல்வீதர் ஸ்டேட்டுமாங்க. அதாவது பெல்வீதர் ஸ்டேட்னா இந்த ஸ்டேட்ல அதிகமான தொகுதியை பிடித்தால் இந்தியா முழுவதும் அது இப்படி பிரதிபலிக்கும். உதாரணமா ஹரியானா 10க்கு 9 சீட்டு காங்கிரஸ் அது ஆட்சியை பிடித்தது. இந்த முறை ஹரியானால அந்த 10க்கு 9 கிடைக்கும் என்பது காங்கிரஸ் கட்சியின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவேதான் மல்லிகார்ஜுன கார்கே அந்த 295 அவர் சொல்றாருங்கிறது என்னோட கருத்து. சரி, 295க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும்னு கார்கே உறுதியாக சொல்றாங்களே, எதன் அடிப்படையில அவங்க எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்திருக்காங்க, எதன் அடிப்படையில சொல்றாங்க? ராகுல் காந்தியும் பாய் பாய் மோடி அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த நமக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரியான அந்த த்ரஸ்ட் ஸ்டேட்ஸ் ரொம்ப முக்கியம். இதுல பிஜேபி கிட்டத்தட்ட 90% அவங்க போன தடவை ஜெயிச்சு முடிச்சுட்டாங்க. அதாவது சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கு மேல போறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லை. அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்ல அவங்க எடுத்தது கிட்டத்தட்ட 300 சீட்டு. இந்த முறை ஜஸ்ட் ஒரு 5% குறைஞ்சாலே, இப்போ உதாரணமா உத்தரப்பிரதேசம் 62 சீட்டு, இந்த தடவை 50 இல்ல 45 தான் வருது. பீகார் நிதிஷ்குமார் ரொம்ப பலவீனமா இருக்காரு, அங்க பாதிக்கு பாதி. இப்படியான ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்குல இப்ப தமிழ்நாடு உள்ளிட்ட சவுத் அதோட நிலவரம் எப்போதுமே வேற. நார்த்தோட நிலவரம் அந்த எஸ்பெஷலி அந்த பீமார் ஸ்டேட் சொல்லுவாங்க, அதாவது பசுவை புனிதமாக வணங்குகிற மாநிலங்கள். இந்த மாநிலங்கள்ல பிஜேபி பழைய லெவல்ல இல்லை என்பது பொது கருத்து. அதாவது 2019 லெவல்ல. அப்படி என்றால் பிஜேபிக்கான அந்த மொத்தம் இருக்கிற அவங்களோட 303 சீட்ல அவங்க கண்டிப்பாக 60-70 சீட்டு குறைவாங்க. அதை ஈடுகட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு சவுத்துல கை கொடுப்பதற்கு வழி இல்லை.
கூட்டணி கட்சிகள் பலவீனமா இருக்கு. ஆந்திராவை தவிர எல்லா இடங்களையும் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை. அப்ப எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து போன தடவை கிட்டத்தட்ட 70 சீட் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவை 30 தான் வரும். அப்படி என்றால் அது நிச்சயமாக மோடி பை மோடி தான் என்பது அவர்களின் கருத்து. சார், இன்னும் சற்று நேரத்துல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது. அந்த கருத்து கணிப்புலையும் இந்த முடிவு தான் வெளியாக வாய்ப்பு இருக்குமா? அப்படி வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் பிஜேபிக்கு அட்வான்டேஜ் தான் கொடுப்பாங்க இயல்பாக. என்ன காரணம் அப்படின்னா, எக்ஸிட் போல் முடிவுகளுக்கு பிறகு நமக்கு வந்து திங்கட்கிழமை பந்து ரொம்ப வீழ்ச்சியா இருக்கு. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ். திங்கட்கிழமை பெரிய அளவுக்கு சரிவை பொதுவாக நிறுவனங்கள் விரும்புவது இல்லை. எனவே பிஜேபிக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு 280 290 இந்த மாதிரி கணக்கு தான் வரும். அதாவது டச் அண்ட் கோ மாதிரி தான் காட்டுவாங்க. பொதுவாக டேட்டா பிசினஸ் பண்ற நிறுவனங்கள் பெரும்பாலும் வந்து பெரிய முதலாளிகளோட நிறுவனங்களா இருக்கு. அவங்க வந்து இப்படி பழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. 5% எரர் மார்ஜின் காட்டிடுவாங்க. 5% எரர் மார்ஜின் காட்டினாலே வந்து 300 சீட்டுக்கு கிட்டத்தட்ட அதுவே 15-20 வந்துடும். எனவே அது ஒரு மாதிரி கொஞ்சம் வலுவாக தான் சொல்லுவாங்கிறது எனது கருத்து. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்விப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட். 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு. மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.